வேன் மீது ரயில் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தற்போது இந்த விபத்தின் காரணமாக 3 பேர் உயிரிழந்திருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது. கடலூர் செம்மங்குப்பத்தில் தனியார் பள்ளி வேன் மீது ரயில் மோதி இந்த கோர விபத்து நேரிட்டிருக்கிறது. தற்போது 3 பேர் உயிரிழந்திருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது. படுகாயமடைந்த பள்ளி மாணவர்கள் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும், ரயில்வே கேட்டை கடக்க முயற்சித்தபோது இந்த விபத்து நேரிட்டிருப்பதாகவும் முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தேவநாதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தேவநாதன், இந்த விபத்திற்கான காரணம் என்ன, முதற்கட்ட தகவல் என்ன, பதிவு பண்ணுங்க. கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் பகுதியில காரைக்கால் பகுதியில் இருந்து கடலூர் நோக்கி வந்த ரயில் அந்த பகுதியில் இருக்க செம்மங்குப்பம் ரயில்வே கேட் பகுதியில ரயில்வே கேட் போடாத நிலையில ஒரு தனியார் பள்ளியுடைய பேருந்து போயிருக்குது. அந்த பேருந்து ரயில்வே கேட்டுக்கு வழக்கம் போல் திறந்திருந்ததால் அந்த பேருந்து ரயில்வே கேட்டை கடந்த போது திடீரென அந்த ரயில் மிக வேகமாக மோதியது. அந்த பேருந்து அந்த பகுதியில் இருந்து தூக்கி வீசப்பட்ட நிலையில் அந்த பேருந்தில் பயணம் செய்த 5 மாணவர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் படுகாயமடைந்த நிலையில 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டதாக தற்போது தெரிவிக்கப்படுகிறது. அந்த விபத்து நடந்த பகுதியில் தற்போது தீயணைப்பு துறையினர் மீட்பு மற்றும் நிவாரண பணியில் ஈடுபட்டிருக்காங்க. ரயிலும் தற்போது அந்த ஓடுபாதையிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப மற்ற மாணவர்களின் நிலைமை என்னவாக இருக்கிறது தேவநாதன்? மேலும் 3 பேர் தற்போது கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் 3 பேருமே ஆபத்தான நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது அந்த பகுதியில் நிலவக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது தேவநாதன்? பள்ளி மாணவர்கள் சென்ற போது அதுவும் அந்த பகுதியில் வழக்கமாக இது போன்ற கட்டங்கள்ல ரயில்வே கேட் போடப்படுவது வழக்கம். ஆனால் எப்படி ரயில் வருவது அறிந்து ரயில்வே கேட் போடப்படவில்லை என்பதுதான் தற்போது கேள்விக்குறியாக உள்ளது. ரயிலும் ரயில்வே கேட் போடாமல் அந்த பகுதியில் சிக்னல் விடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. எப்படி இந்த சம்பவம் நடைபெற்றது என்பது குறித்து தற்போது காவல்துறையினர் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். தற்போது இந்த விபத்து தொடர்பாக அப்பகுதி மக்கள் என்ன சொல்கிறார்கள்? வழக்கமாக எந்த ரயில் வந்தாலுமே இங்கு ரயில்வே கேட் போடப்படுவது வழக்கம். ஆள் இருக்கின்ற ரயில்வே கேட் இங்கு அமைந்திருக்கிறது. அதன் காரணமாக ரயில்வே கேட் போடுவது திறப்பது என்பது வழக்கமாக நடைபெறுவது. ஆனால் இந்த நேரத்தில் ரயில்வே கேட் போடப்படாமல் இருந்தது எப்படி அப்படின்றதுதான் பொதுமக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. அதுவும் இந்த பகுதியில் செல்வது மின்சார ரயில். இந்த மின்சார ரயில் செல்லும் பொழுது ரயில்வே கேட் விழுந்தால் மட்டுமே அது செல்வதற்கான சிக்னல் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது இந்த ரயில்வே கேட் எப்படி விழுந்தது என்ற கேள்விக்குறி தற்போது எழுந்திருக்கிறது. ரயில்வே கேட் விழாததற்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு தான் தற்போது இருக்கு. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.